கண்டிப்பா சார் அதிகமா டவுட் கேட்கணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். நான் ஓகே. நிறைய கத்துனேன். வீடியோஸ பார்த்திருந்தாவே தெரிஞ்சிருக்கும் சார் எல்லாருக்கும். எஸ் மேம். ஓகேங்க சார். ப்ரோ எஸ் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அந்த பசங்க கிட்ட ஏஐ பற்றி நிறைய பேசுவேன். ஏஐ பற்றி பேசும்போது அது ஒரு ப்ராம்ப்ட் சொல்லும் போது அதுலேருந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும்போது பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு வந்து ஒரு ஏஐ பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷனல் டாக்கர், ஸ்டோரி டெல்லர். அதனால ஒரு பசங்களோட ரெக்வஸ்ட்டுக்காக ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இதை கொஞ்சம் நம்மளே ரிப்பீட்டடாக நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறது போல இந்த ஏஐ இமேஜ் கொண்டு வந்து எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எங்கே கற்றுக்கிறது அப்படின்றதுக்கான பிளாட்ஃபார்ம் தெரியல. ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க எல்லாமே யூடியூப்ல இருக்குன்னு. ஆனால் யூடியூப்ல போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது அது நோக்கி போறோம். ஆனா எண்ட் ரிசல்ட் வந்து கரெக்டா வரல. அப்பதான் சரி இந்த ஆன்லைன் லேர்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆட்ஸ் அது இது பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா உங்க ஆட் பார்த்ததுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணும்போது டே எல்லாரும் பணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்கடா, அதுக்கப்புறம் நம்ம அவங்களை கான்டாக்டே பண்ண முடியாது அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. பட் என்னமோ எனக்கு நீங்க பேசுனதுல ஒரு ஜெனராசிட்டி தெரிஞ்சது. இல்ல நானுமே வந்துட்டு பணம் வாங்கினதுக்கு அப்புறம் 2-3 நாள் போன் எடுக்கல. நானுமே வந்துட்டு அதே மாதிரி அமிச்சதுக்கு அப்புறம் 2-3 நாள் போன் எடுக்க முடியல என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். மெசேஜ் ஏன்னா அவங்க ஜாயின் பண்ணும்போது ஒரு 1 வீக் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஆமா பட் ஆனா ஒரு ஹோப் கொடுத்தீங்க, சொன்ன மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ற வரைக்கும் ஐயோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, வருவாரா பண்ண மாட்டாரா, எந்த குரூப்லயுமே நம்மள ஜாயின் பண்ணலையே. நம்மளா சொல்லுவாங்க ஜாயின் பண்ண உடனே பேமெண்ட் தான் ஜாயின் பண்ணுவாங்க, எந்த குரூப்லயுமே நம்ம வரலையே, இவர் இருப்பாரா போயிருவாரான்னு ஒரு ஆக்சுவலா ஒரு சஸ்பெக்ட் இருந்தது உண்மைதான். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஈஸியா கனெக்ட் கிடைச்சது. ஓகே ஓப்பனா பேசலாம், கேட்கலாம், எனக்கு தெரியலன்றத தெரியலன்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்னு ஒரு பர்சனல் கனெக்ட் கிடைச்சது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கும்போது எனக்கு அதுவும் இந்த மார்ச்லாம் வந்து எக்ஸாம் டைம், ரிவிஷன் டைம், ரெகுலரா கிளாஸ்க்கு ஜாயின் பண்ண முடியலனாலும் உங்களுடைய ஆஃப்லைன் வீடியோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதை ஒரு ஃபாலோ பண்ணி கரெக்டா கண்டினியூட்டியா வந்து செஞ்சு கேட்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப என்ன அப்படின்னா 2 விஷயம் உங்ககிட்ட கேட்டேன். ஒண்ணு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு நல்ல லேர்னிங் பிளாட்ஃபார்ம், நம்ம ஓன் ஸ்பேஸ்ல லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன டவுட் வருதோ நம்ம நோட் பண்ணி வச்சு உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஸோ ஏஐல எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சது. எடிட்டிங் அதுவும் ப்ரீமியர் ப்ரோல நல்லா இருக்குது. இன்னும் ஆஃப்டர் எஃபெக்ட்டை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் தெரியல அப்படின்றது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். ப்ரீமியர் ப்ரோவை எங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி டைம் இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட் நீங்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட வைக்கணும்னு நினைச்சேன். அதாவது ஒரு கோர்ஸ் முடிஞ்ச உடனே உங்க ஸ்டூடெண்ட் நாங்க அப்படியே வெளியில போயிடாம அந்த பழைய பேட்ச் அப்படியே ரீடைன் பண்றதுக்கு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோன்னு நான் டே 1 கேட்கலாம் நினைச்சேன். ஆனா நீங்க அழகா கம்யூனிட்டி சொன்னீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பண்றேன் என்னோட சேனல்ல பண்றேன் அப்படின்னா அதுக்கு அந்த லிங்க் அதுல போடும்போது அதுல இருக்கிற ஒரு லேர்னிங் கிடைக்கும், இல்ல எனக்கு இருக்கிற டவுட் கிளாரிஃபை ஆகும் அப்படின்றத கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டீங்க. மை ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ஒரு டீச்சரா இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல டீச்சரா இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ.